ஆதார் கார்டு என்ன ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஐடி கார்டு நினைச்சியா? தனி மனித அடையாளம். லோக்கல் ஐடி கார்டு கிடையாது, நேஷனல் ஐடி. எப்பா சிவாதாரம் இவன் பேரு. சார் சிவா. உன் ஊர்ல 100 சிவா இருப்பான். கம்ப்யூட்டருக்கு சிவானா தெரியுமா? கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னுடைய 12 டிஜிட் நம்பர் மட்டும்தான். உங்க அம்மா உனக்கு வச்ச பேர் வேணா சிவான்னு இருக்கலாம், ஆனா கம்ப்யூட்டர் உனக்கு வச்ச பேரு அந்த 12 டிஜிட் நம்பரு. கவர்மெண்ட் உன்னை கூப்பிட்டு கைரேகை எடுத்து கண்ணை ஸ்கேன் பண்ணி பேன் கார்டு பேங்க் அக்கவுண்ட்ல சேர்த்து கியூஆர் கோட் ஆக்கி கவர்மெண்ட் கேட்டா மட்டும் கொடு, வேற யார் கேட்டாலும் கொடுக்காதுன்னு சொல்லி ஒரு தனியா உனக்கு ஒரு ஐடி கார்டு எடுத்து கொடுத்தா நீ என்ன பண்ற? அத 100 ஜெராக்ஸ் எடுத்து சுண்டல் விக்கிறவனுக்கும் வாட்ஸ்அப் குரூப் காரனுக்கும் ஆன்லைன் லோன் காரனுக்கும் கொடுத்தேன்னு சொன்னா பிரச்சனை வராம வேற என்னப்பா வரும்? ஆதார் கார்டுல 12 டிஜிட் நம்பர் பாத்திருக்கியா? அதென்ன வெறும் நம்பர் நினைச்சிட்டியா? அது உன்னுடைய தலையெழுத்து. ஆண்டவன் எழுதிவிட்ட தலையெழுத்து எவனும் பார்த்ததில்ல. அரசாங்கம் உனக்குன்னு தனியா எழுதிவிட்ட தலையெழுத்து தான் ஆதார்ல இருக்கிற கியூஆர் கோட். நல்லா படிச்சவன் கூட மூளையை தவற விடுற இடம் இதுதான். என்ன முழிக்கிற? லோன் எடுக்கிறதுக்கு ஆதார் கேட்ட உடனேயே அப்லோடு பண்றீங்க. அடுத்து அலோ அலோன்னு கேட்கிற எல்லாத்துக்கும் லோலோன்னு அலோ கொடுத்துருக்கிய. என்னைக்காவது படிச்சு பார்த்து அலோ கொடுத்துருக்கீங்களா? படிச்சவன் கூட 4000 ரூபாய் லோனுக்கு ஆசைப்பட்டு செய்யற தப்பு என்ன தெரியுமா? உன் போன்ல இருக்கிற கான்டாக்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டுமான்னு அது அலோ கேக்குது. அதுக்கு அலோ கொடுக்குற, அவன் உனக்கு அல்வா கொடுக்குறான். உன் போன்ல இருக்கிற போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு அலோ கேக்குது. அதுக்கும் சந்தோஷமா அலோ கொடுக்குற. உன் கைரேகை கருவெளி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பொருள் வாங்கிக்கலாமா? அதுக்கு ஓடிபி வராது, பரவாயில்லையா அப்படின்னு கேக்குது. அதுக்கும் அலோ கொடுக்குற. 4000 ரூபாய் லோனுக்கு ஆசைப்பட்டு அவன் கேட்கறதுக்கெல்லாம் லோ லோ லோன்னு அலோ கொடுத்தியே. இப்ப உன் தலையெழுத்து அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்ப என்ன பண்ண போற? நீ இங்க இருக்க, உன் ஆதார் கார்டை வச்சு லண்டன்லயோ சைனாலயோ எவனோ மிக்சி கிரைண்டர் வாங்கிட்டு இருப்பான். உனக்கு ஓடிபியும் வராது, மெசேஜும் வராது. ஆதார் கார்டுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. எல்லாரும் சொல்லுவான் கிட்னிக்கு 2 லட்சம் 3 லட்சம் மதிப்பு இருக்குன்னு. நான் சொல்றேன் உன் ஆதார் கார்டு பல லட்சம் ரூபாய் மதிப்புடா. நல்லா தெரிஞ்சுக்க, இன்னும் 10 வருஷத்துல இந்த உலகம் பூரா டிஜிட்டல் மயம் ஆக போகுது. அதாவது கற்பனை உலகம். யாரு கண்ட்ரோல்ல அதிக டேட்டா இருக்கோ அவன் தான் நாளைய உலக ஆள போறவன். இன்னைக்கு சூழ்நிலையில லோன் கொடுக்கறேன் குழு சேர்க்கிறேன்னு சொல்லி ஒரு மாஃபியா கும்பல் ஆதார் கார்டுகளை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் 20 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எல்லாம் ஒரே கொடையின் கீழே இருக்கும். அப்போ உன் ஆதார் கார்டு எவங்கிட்ட இருக்கோ அவனுக்கு நீ 10ல் 1 தசம பாகம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்ப. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. இனி அரசாங்கத்தை தவிர யார் கேட்டாலும் ஆதார் கார்டு கொடுக்காதீங்க. பெருமாள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அனுப்பிச்சு விடுங்க. ஓகே சார்.